தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே. இன்றைய காலை பொழுதில் நம்மை ஒரே சமூகமாக உம்மை போற்றவும் உம்மை புகழவும் செய்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் தந்தையே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பிள்ளைகள், உம்மால் பிறந்து உம்மால் வளர்ந்து உம்மால் வாழ்ந்து கொண்டிருக்கும் உம் அன்பு பிள்ளைகள். நாம் ஒவ்வொருவரும் உமக்காக உம்மை போற்ற இந்நேரத்தில் இங்கு கூடியிருக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமக்காக நாம் செய்யும் இந்த சப வழிபாடுகளை நீரே ஏற்றருளும் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீர் உயிர் விட்ட நல்ல தேவன். நாங்கள் இந்த தவக்காலத்தை உமக்கு ஏற்ற வகையில் உம்மை புகழவும் உம்மை மகிமைப்படுத்தவும் கூடிய ஒரு நல்ல தவக்காலமாக பயன்படுத்தி உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியருளும் பிதாவே. நன்றி இயேசுவே. இந்த நாளில் ஒவ்வொருவரும் நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் இறைவனை விட்டு தூர சென்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நினைவு கூர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இறைவனிடம் திரும்பிச் செல்ல எங்கள் மனதுகளை ஆயத்தப்படுத்தி, எங்கள் உடல் நிலைகளை ஆயத்தப்படுத்தி இறைவனிடம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாம் இறைவனை துதிப்போம். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கி கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கி கரைந்திடுமே. கர்த்தாவே, உன் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நுரைந்திடுமே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்க மண்ணுக்கு வந்தீங்க ஏசப்பா. நீங்க எங்க ஒவ்வொருவருக்காகவும் எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் மரணம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே தகப்பனே. இன்றைய நாள் தூய ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தவும், தூய ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளை புனிதப்படுத்தவும், இந்த நாளில் உங்களுக்காக நாங்க செய்யற இந்த செபத்தப தியானங்களை நீங்க நல்லபடியா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ள தூய ஆவியை நோக்கி நாங்க மன்றாடுவோம். வாரம் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரம் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். நன்றி தூயாவியானவரை. தூயாவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் எழுந்தருள் இருக்கின்றார். தூயாவி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கின்றார். தூயாவி இன்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிலும் தனிப்பட்ட ரீதியில் செயல்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவை 40 நாள் இரவும் 40 நாள் பகலையும் தூய ஆவியின் துணை கொண்டே சந்தித்தார். நாமும் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியின் துணையை வேண்டி தூய ஆவியோடு பயணிப்போம். இன்றைய நாளே நம்ம ஒவ்வொருவரும் இந்த செபத்தபங்களை நல்ல முறையில் செய்து முடிக்க எனக்கு மரியன்னையும் துணையாக இருக்க வேண்டும். முதலில் தூய ஆவி மரியன்னை மீதே இறங்கி தாழ்ச்சி என்ற விசுவாசத்தையும் அவரை வழிபடும்
ஆற்றலையும் எமக்கு தந்த எம்மை முழுவதுமாக மரியன்னைக்கு ஒப்பு கொடுத்து மரியன்னைக்காக வேண்டி நிற்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரும் இன்று இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து இறை பயணத்தில் ஈடுபடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பேசலாம். நாங்கள் இன்னைக்கு எங்களோட பிரயாச எங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸை நான் ஒரு பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்பாண்ட ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்ய போற சகல காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இது தவச காலம் ஆண்டவரே, உம்மோடு வாழ உம்மோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மை போல மாற எங்களை மாற்ற வேண்டும். இன்று நாங்கள் கதைக்க போற சகல விடயத்தையும் நீர் பொறுப்பேற மாட்டவர். உம்முடையது இல்லாத எதுவும் இங்கே கதைக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள மாட்டவர். யார் யாருக்கு எப்படியெல்லாம் இந்த விடயங்கள் போய் சேரணுமோ ஆண்டவரே, அதை அவர்களுக்கு அந்த விதத்தில் சேரும். குடும்பங்களை ஆசீர்வதியும் இந்த நாள் முழுவதும் கூடியும் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்தியன் ரிஃப்ளெக்ஷன், இந்தியன் ரீடிங்ஸ். நான் காஸ்பல்ல இருந்து போறேன். காஸ்பல்ல இருந்து போயிருக்க என்ன செய்யறேன்டா, முதலாவது வாசத்தை கொஞ்சம் உங்களை டச் பண்ணி கொண்டு போறேன். இந்தியன் நற்செய்தி மத்தியூ 25ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. இது ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி, அதாவது நியாய தீர்ப்பை பற்றி. நீங்க பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையில கடைசி நாள், அதாவது நவம்பர் மாசத்து கடைசியில இயேசு கிறிஸ்து அரசர் என்றதுலயும் இந்த வாசகங்கள் சிலவில வாசிப்பாங்க. ரூபேஷ் ப்ரெடிக்ட் பண்ணுவேன், நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மனதுக்குள்ள வாசிக்கணும்னா நல்லா ரூபேஷ் ப்ரெடிக்ட். நான் இவர் ரூபேஷ் ப்ரெடிக்ட் பண்ற இந்த பீரியட்ல நான் ஒரு விஷயத்த சொல்றேன். என்னடா, இப்ப ஜட்ஜ்மெண்ட், அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களோட நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த இன்டர்வியூக்கு போயிருக்க ஒரு நல்ல ஒரு பேங்குக்கு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பெஸ்ட் பேங்க் இன் ஸ்ரீலங்காக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, கமர்ஷியல் பேங்க்கு போறீங்க இன்டர்வியூக்கு, சரியா? இன்டர்வியூக்கு போயிருக்க நீங்க இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இருந்தா போல இன்டர்வியூக்கு உள்ள நீங்க போய்க்க சரியான டென்ஷனா இருக்கும், பயமா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா உங்களோட அப்பாதான் இன்டர்வியூ போர்ட்ல இருக்கிறாருண்டா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்? அதாவது ஒரு ரிலாக்ஸ்டா, ஒரு பயம் எல்லாம் போயிடும். என்ன எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் இன்டர்வியூ போர்ட்ல இருக்கிறாருன்னா அந்த மாதிரி தான் ஃபீலிங்கா இருக்கும். என்ன அது காமனா இருக்கும். என்ன எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், எங்களுக்கு நல்லா அறிஞ்ச ஒரு ஆள் அந்த இன்டர்வியூ போர்ட்ல இருக்கிறாருன்னா நாங்க பயங்கர ரிலாக்ஸ்ட் ஆயிடுவோம். ஆனாலும் அவரோட நாங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப் செய்து கொள்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப அப்பாவோட நாங்க எந்த நாளும் வீட்டுல விட்டு கொண்டிருந்துட்டு இன்டர்வியூ போர்ட்ல அப்பா இருக்கிறாருன்னு கண்டா ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. சோ இந்த கண்டெக்ஸ்ட்ல தான் எங்களோட ரீடிங்கும் போகும்னு நான் நினைக்கிறேன். சரி, நாங்க வாசிப்போம். அதாவது இன்னைக்கு மத்தியூ 25, அதாவது மத்திய 25ஆம் அதிகாரம் 31, 32, 33 வாசிப்போம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது, இதுல நான் சில வசனங்களை அழுத்தி கூட அதை கவனிச்சுவேன். வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும் போது தன் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும், ரிப்பீட், எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர்.
ஓர் ஆயர், மேல சொன்னது மானிட மகன், இப்ப ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வேறு வேறாக பிரித்து, செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். சரிதானே? இப்ப இப்ப எங்கள்கிட்ட இருக்க முதலாவது கேள்வி, நாங்க இந்த ஆடு. இப்ப அதுதான் நாங்க பாக்குறோம், நாங்க இந்த ஆடு. இதுல நான் ஆடு கண்டு விடிய காலையில, அதாவது தவசு காலத்துல விடிய காலை ஆடுன்னு சொன்னா ஆட்டுக்கறியா இருக்காது ஞாபகம் வந்துட்டுண்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை. பிறகு உங்களோட உங்களோட உபவாசங்களை வடிவா மெயின்டைன் பண்ணுங்க, ஆட்டுக்கறியை யோசிக்கணும். சரியா? இந்த செம்மறி ஆடு எனக்கு நல்ல ஞாபகம். இந்த மேத்ஸ் மாஸ்டர் எங்களை எப்பவும் பேசுவார், செம்மறி அடி செம்மறின்னு தான் பேசுவார். அப்ப எல்லாம் செம்ம கடுப்பா இருக்கும். ஆனா இந்த வாசகங்களை வாசிச்ச பிறகு செம்மறி என்றது நல்ல விஷயம் தான் இருக்கிறது. செம்மறி ஆடு, நாங்க இந்த ஆடு என்றது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நாங்க எப்பவுமே ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், என்னென்றால் ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்பு நாங்க மட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை நாங்கள் எங்களுக்கு இது இவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லி நாங்கள் எங்களை முட்டாளாகிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய அன்பு, நான் இதுல அன்பு என்ற வசனத்தை விட என்ன அன்புன்னு சொல்லிக்க அதுல அந்த அந்த ஃபோர்ஸ் இருக்காது. நான் காதல் என்று சொல்லிக்கணும். ஆண்டவருடைய காதல் ஒரு அளவு கடந்தது. அதாவது இப்படித்தான் இருக்க வேணும், இதுதான் இருக்க வேணும், அல்லது இப்படி இருந்தா மட்டும்தான் நடக்கலாம் என்ற ஒரு ஒரு நிலைகள் அற்ற ஒரு காதல். அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை தாண்டின ஒரு காதல். அது நீங்க ரொம்ப கவனமா யோசிச்சு கொள்ளணும். ஆனா 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 நாங்க செய்யற ஒவ்வொன்றுக்கும், நாங்க ஒவ்வொரு செய்யற விஷயங்களுக்கும் அதுக்குரிய பிரதிபலன் இருக்கு. அதையும் நீங்க கவனமா யோசிச்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னா, இப்ப வச்சுக்கொள்ளுங்களேன், இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்க என்னவும் செய்யறதுக்குரிய அதிகாரம், என்னவும் செய்யறதுக்குரிய முழுமையான இது வில், அதாவது ஃப்ரீ வில் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஃப்ரீ வில் அது கொடுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு. அப்ப அதெல்லாம் நாங்க என்ன முடிவு எடுக்கலாம். ஆனா அந்த முடிவுகள் எடுக்க நாங்க செய்த விஷயத்தின் பிரதிபலன்களுக்கு பின்னாலே வரும். அதை நீங்க கவனமா யோசிச்சு கொள்ளணும். அப்ப இது உதாரணத்துக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்டா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல சில பேர் கவனமா படிப்பாங்க, கவனமா வேலை செஞ்சு, கவனமா படிச்சு, எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு யூனிவர்சிட்டி போய் நல்ல ஃபேக்கல்டி போய் ஒரு டாக்டர் ஆவாங்க. டாக்டர் ஆக முடியாதவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பேங்க்கு வந்துடுவாங்க. சரிதானே? பேங்க்ல பாத்தீங்கன்னா மெடிசன் என்டர் பண்ண முடியாது, பாதி பேர் பேங்க்ல தான் என்டர் போவாங்க. சரிதானே? அப்ப அந்த மாதிரி இதுல சில பேர் என்ன செய்வாங்கன்னா கவனமா படிச்சுட்டு எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க கடைசி நேரத்துல படிச்சுட்டு எக்ஸாம் போய் நித்திரையும் கொண்டுடுவாங்க. சரியா? ஆகவே அவரவர் செய்த பிரதிபலன்கள் அவருடைய பிற்காலத்துக்குள்ளே இருக்கு. அது எங்களுக்கு எல்லாரும் கோமனா தெரியும், இது செய்தா இதுதான். ஏன்னா அது மாற்ற முடியாது. நல்லா படிச்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை, நல்லா படிச்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை நல்ல சம்பளம், நல்ல அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது எங்கிட்ட நாங்க செய்யறதுகள் எங்கட வாழ்க்கையில பிரதிபலன்காக காட்டுறேன். ஆண்டவர் தான் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற விஷயங்கள் தான் மாற்றம். ஏன்னா ஃப்ரீ வில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இப்ப நாங்கள் எல்லாம் செய்யற இந்த விஷயங்களும் எங்களை எப்படி ஃப்ரீ வில்லுக்குள்ள எங்களை எப்படி மாற்ற போடுறதுன்னு நாங்க கவனமா இருக்கணும். அதாவது நீங்க உங்களோட வாழ்க்கையில இருக்க தவறான முடிவுகள், உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையான விடயங்கள் எல்லாரும் உங்களை முழுமையா மாத்தி விட்டுரும். உங்களோட வாழ்க்கையை எங்க கொண்டு போயிடும் என்றது நீங்க கவனமா வச்சிருக்க. ஏசு சொல்றார், ஏசு என்ன சொல்றாருண்டா, நீங்கள் எந்த காதல்ல மூழ்கி, எந்த காதல் உங்களை மாற்ற நீங்க விடாத்தி, அதாவது தன்னுடைய அன்பால நிறைவாக நாங்கள் கொல்லப்பட்டு அந்த அன்பு எங்களை மாற்ற விடாத்தி, அதுக்கு பிறகு நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளத்தான் வேணும். அதாவது எங்களோட ஃப்ரீ வில், எங்களோட அதோட கான்சிக்வன்சஸ், அதாவது பிரதிபலன்கள் எங்களுக்கு பின்னாலே வரும். இதுக்கான இப்ப இப்ப இதுல இது எப்படி நாங்கள் இதுல இருந்து மாறிக்கொள்றேன்டா, ஒரே விஷயம்தான் ரிட்டர்ன், ஆண்டவர்கிட்ட திருப்பி போறது. அதாவது நான் 4 ஸ்டெப்ல இருக்கிறதா, அப்படியே ஆண்டவர்கிட்ட திருப்பி போறதா. நீங்க திருப்பி போகணும்னு நினைக்கிறது மட்டும்தான் தேவை. ஆண்டவர் மிச்சத்தை பார்த்துக்கொள்வேன். அதாவது ப்ரொடிகல் சன் எக்ஸாம்பிள் என்ன, அதாவது மகன் திரும்பி விறகு கண்டுட்டு அப்பா பார்த்துட்டு இருக்கேன், அப்பா மகனுக்கு மேல அப்பாவோட வலிக்கிட்டார் மகனை நோக்கி. அதான் ஆண்டவர். அதாவது நீங்க திரும்பி போகணும்னு நினைக்கிறது மட்டும்தான் விளையாட்டு. ஆண்டவர் உங்களை நோக்கி ஓட வலிக்கிட்டார், உங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு. ஆகவே அவர்கிட்ட நாங்க எங்களை முழுமையாக எங்கிட்ட நான் கொடுத்து எங்களோட மாற்றம் எப்ப செய்ய வேணும், எப்ப செய்ய வேணும்டா, இந்த தபசுகாலம் முடியல, இன்றைக்கு இப்ப ஏதாவது ஒரு நிலையில நீங்க ஆண்டவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க, ஏதாவது ஒரு ஆண்டவரோட கொஞ்சம் வெளியில போயிருக்கிறீங்களாண்டா, இன்றைக்கு இப்ப அவரை நோக்கி திருப்பி பார்க்கறது மட்டும்தான் விளையாட்டு. அவர் அப்படியே மாற்றிக்கொள்வார். ஆண்டவர்கிட்ட திருப்பி வரைக்க அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக எங்களோட வாழ்க்கையில மாற்ற தெரியும். ஆண்டவர்கிட்ட திருப்ப போய்க்க எது எல்லாம் தவறான கான்சிக்வன்சஸ், எது எல்லாம் தவறான பிரதிபலன்கள் மாற்றும், அந்த தவறான பிரதிபலன்கள் ஆசீர்வாதமான பிரதிபலங்களா ஆண்டவர் மாற்றும். இதை நீங்க ரொம்ப
வெரி கிளியரா குடிக்கணும். அதாவது தயவு செய்து ஒரு காலத்திலும் ஆண்டவருடைய அன்பை நாங்க லிமிட் பண்ணவே முடியாது. ஆண்டவருடைய காதலை நாங்க லிமிட் பண்ண, ஆண்டவருடைய பாசத்தை நாங்க லிமிட் பண்ணவே முடியாது. அது மிகவும் நீண்ட காலம். அவர்கிட்ட நாங்க எப்பயெல்லாம் திரும்பி வாரமோ, அதான் அதான் இந்தியா இருக்கிற குட் நியூஸ். அதாவது இன்றைக்கு இருக்கிற நல்ல செய்தி என்னன்னா, நீங்க இப்ப இந்த நிலையில திருப்பி வந்துடலாம். திருப்பி வேறேக்க உங்களோட வாழ்க்கை முழுமையாக மாறும், உங்களோட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தொழில் துறவுகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொந்தக்காரர் எல்லாம் ஆசீர்வாதம் பண்றது ஒருத்தர் இருக்கிறால அந்த இடத்துல அவ்வளவுக்குலாம் ஃப்ளோ ஆறாதான் ஆசீர்வாதம். அவர் உங்களோட கான்சிக்வன்சஸ், உங்களோட பிரதிபலன்களை மாத்திடும். விளங்குது தானே? நாங்க அடுத்தது வாசிப்போம். அடுத்தது வந்து ரூபேஷ் ப்ரொஜெக்ட் மத்திய 25:34 என்ன சொல்லுதுண்டா, 34 34 ரூபேஷ் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இதான் இதுக்கு அடுத்தது. பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தனது வலது பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசீர் பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கும் ஆட்சியை உரிமை பெற்றே பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப ஆட்சியை உரிமை பேரு உலகம் தோன்றது முதல், அதாவது ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் உலகம் தோன்றிக்க ஆண்டவர் உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்க. இப்ப ஆண்டவர் உங்களை அழைக்கிறது மட்டும்தான், தம்பி, ராசா, மகள், ஓடி வந்து இதை எடுத்துக்கொள்ளுன்றதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. எப்ப இதை எடுத்துக்கொள்ள அழைக்கிறாரு? இன்றைக்கு இப்ப எடுத்துக்கொள்ள அழைக்கிறார். அதுதான் இதுல இருக்க மிக முக்கியமான செய்தி. வந்து எடுத்துக்கொள்ளு. ஒரு ஆண்டவரை நோக்கி பாக்குறதான் இருக்கு. எப்படி செய்கிறது? எங்களுக்கு இது எப்படி செய்கிறது? எப்படி நாங்க இந்த உரிமை பெற்று எடுத்துக்கொள்ளலாம்? அடுத்த லைன்ல ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். இதான் ஆன்சர். இதான் ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரே ஆன்சர். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். இப்ப நாங்கள் வேணுமென்றா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இதுல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு, இப்ப ஆண்டவர் சொல்லிக்க நாங்க அதுல பிசிக்கலா இருந்தா சொல்லியிருப்பேன், மிஸ்டேக் பண்ணிட்டு ஆண்டவரே கொஞ்சம் விஷயத்த ஆட் பண்ணா விட்டுட்டு, என்ன, நான் ஒவ்வொரு நாளும் பூசைக்கு போனேன், ஒவ்வொரு நாளும் செவன் சொன்னேன், அல்லது ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் மீட்டிங் மிஸ் பண்ணாம போனேன், நாங்கள் ஆட் பண்ண வேண்டியது விஷயங்கள். ஆனா ஆண்டவர் இந்த விஷயத்த மெஷர் பண்றது, ஆண்டவர் இதுதான் வேணும் என்று சொல்றது, இது யார் சொன்னது? இயேசு அவருடைய வாயால சொன்னது. இதுதான் மெஷரிங் பாயிண்ட்ஸ். நீ உன்னை எப்படி மற்றவனுக்கு உன்னை முழுமையாக கொடுத்தாயோ, மற்றவனுக்கு உண்ட வாழ்க்கையை எப்படி கொடுத்தியோ, இங்கதான் நான் உன்னை மெஷர் பண்ண போறேன், இங்கதான் நான் உன்னை அளவெடுக்க போறேன். இதுதான் மெஷரிங் பாயிண்ட். இதுதான் கிங்டம் நீ அனுபவிக்கிறதுக்கான ஆசீர்வாதத்துக்கான வாழ்க்கை. இதுதான் ஆசீர்வாதம். அதாவது ஆண்டவர் கிளியரா சொல்லியிருக்கிறார். சரியா? ரைட். அடுத்த வசனத்தை பார்ப்போம். நான் டைமையும் வச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். சரியா? அப்ப இதுல நாங்கள் அடுத்தது படம், அதற்கு நேர்மை ஆண்டவர் நீர் உண்மை பசியோடு கண்டு உணவளித்தோம். அவங்க திருப்பி அந்த கேள்வியை கேட்கறது வேற. நாங்கள் நேரா 40 கேட்படும். 40 which one is 40 rupees? அதற்கு அரசர், சிறியோராகி என் சகோதரர் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சொல்றாரு, நீ எவனுக்கெல்லாம் எனக்காக செய்றியா, நீ எனக்காக தான் செய்யறன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, ஆதி திருச்சபை பயங்கரமான ப்ராசிக்யூஷனுக்கு போயிருக்கும். அதாவது ஆதி திருச்சபையை ஒரு பக்கத்துல யூதர்கள் வச்சு தாக்கினாங்க, ஒரு பக்கத்துல வச்சு ஆட்சி செய்தவர்கள் தாக்கினார்கள். ஆனா அவங்க ஒரு நாளும் சளைக்கல. உதாரணத்துக்கு இந்தியா மார்டர்ஸ் எடுத்து பாருங்களேன். அந்த 40 பேரும் இந்தியன் செயின்ஸ், இந்தியாவுக்கு இருக்கிற செயின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அந்த 40 பேரும் அவங்களும் சொல்லுவாங்க, இயேசுவ டினை, ஆண்டவர் இல்ல, இயேசு ஆண்டவர்னு சொல்லாம தாங்கள் சொல்ற பால கும்பிடுனா அவசரம் இல்லை, எல்லாம் செய்ய முடியாது. அவங்கள உடுப்ப கலட்டி போட்டு ஐஸ், அதாவது குளிர்ல விடுற அந்த 40 பேரும் குளிர்ல உறைஞ்சுதான் செத்தாங்க.
ஆண்டவருக்கு அதாவது ஏழை திருச்சபை பயங்கரமான ப்ராசிக்யூஷனுக்கு போச்சு. அவங்க ஆனா ஆனா அவங்க வந்து ஒரு நாளும் தாங்க செய்யறது அவங்களுக்கு கொடுக்க முடியல. தங்களோட அன்பை என்ன ஷேர் பண்ணி கூட, ஏன்னா அவங்க என்ன ஒரு ஆள்கிட்ட போய் அன்பை ஷேர் பண்றதுன்னா அவங்க ப்ராசிக்யூஷனுக்கு தான் போவாங்க. அவங்கள வச்சு அவங்கள கொல்றதுக்காக ரோம அரசாங்கம் பார்த்து கொண்டு இருந்துச்சு, யூதர்கள் பார்த்து கொண்டு. ஆனா அவங்கள ஒரு நாளும் அவங்க தங்கள் செய்யறதை விடையில. இதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம்னு சொன்னேன். எங்கட செயின்ட் யாருன்னு சொன்னா, கல்கட்டால இருந்த எங்கட பேர் வேற மதர் தெரேசா. மதர் திரேசாட ஸ்டோரி எடுத்தோம்டா, மதர் திரேசா ஆஃப் கல்கட்டா. அவ என்ன செய்வான்டா, அவ வந்து அவங்களுக்கு தெரியுமில்ல, அவ வந்து இந்த ரோட்ல இருந்த பிச்சைக்காரரை அல்லது பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஆக்கள் அல்லது அந்த ரோட்ல இருந்த நிறைய பேரை வந்து அவ எடுத்து வச்சு பராமரிச்சு கொண்டாங்க. அப்ப அந்த நேரம் அங்க இருந்த ஆக்களை அரசாங்கத்திட்டையும் கொடுத்தாங்க. அப்ப அரசாங்கத்திலையும் கொடுக்க அரசாங்கத்தில் இருக்கிறாக்களும் அந்த மாதிரி ஆக்களை பராமரித்தாங்க. ஒரு காலத்துல பார்த்தா இந்த மதர் திரேசாட்ட இருக்கிறாக்கள் அவங்களோட வாழ்க்கையில மாறி முன்னோக்கி செய்தாங்க, நிறைய நாள் வாழ்ந்தாங்கன்னு எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. மதர் திரேசாவிட்ட ஆனா அரசாங்கத்தில் இருந்தாக்கள் வந்து திருப்பி பழைய தொழிலுக்கு திருவிழா போயிடுவாங்க அல்லது அவங்க இருந்து போயிட்டாங்க. அப்ப இதை பற்றி ஸ்டடி பண்ணி நீண்ட நாள் ஸ்டடிக்கு பிறகு கேட்டாங்க மதர் திரேசாட்ட வந்து, இது எப்படி நடக்குது? அரசாங்கத்தை கொடுக்குறாங்க, வாழ்க்கையெல்லாம் டிஸ்ட்ராய்டா போகுது, அவங்க வாழ்க்கையில ஒன்று இறந்து போறாங்க அல்லது அவங்க அந்த தொழில்களுக்கு ஊத்த தொழில்களுக்கு திரும்பி போறாங்க. ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற வாரத்துல 100 வீதமான ஆக்களும் மனமாறுறாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, வாழ்ற அப்படின்னு. அப்ப மதர் திரேசா சொல்லுவா, அங்க என்னோட தர்ற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவாகத்தான் பாக்குறேன். நான் அவங்களை கழுவேக்க நான் இயேசுவை தான் கழுவுறேன். அவங்கள புண்களுக்கு காயம் போடக்க நான் இயேசுவை தான் காயப்படுத்துறேன், காயம் போடுறேன். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க நான் இயேசுக்கு தான் சாப்பாடு. அன்பானவங்களே, இப்ப எங்களோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எங்களே சொன்னோம்னு சொன்னா நாங்கள் வந்து பூமிக்கா மண்டாட சொல்லி நாங்க ஒரு மேப் எடுத்து வடிவம் மண்டாடும், ஒரு மேப்பை திறந்து வச்சு பூமியை ஆசீர்வதியும். ஆனா எங்களோட பிரச்சனையே எங்களோட பக்கத்துல இருக்கிறவனை பார்த்துக் கொள்றதுதான். ஏனென்று சொன்னா அது அது காரணம். நான் இதுல வந்து நான் எரல்டுன்ற போன மூலியமா மெசேஜ் எங்களோட ஊன்னஸ், அதாவது வந்து அவங்க எங்களோட ஹாஷா இருக்கேக்க, அவங்க எங்களோட தப்பான வசனங்கள் பார்க்க, அவங்க எங்களோட செல்பிஷா இருக்கேக்க, எங்களோட உடைஞ்ச நிலை அப்படித்தான் நாங்கள் பதில் கொடுப்போம். அது எங்களோட உடைஞ்ச நிலையில இருக்கிற காரணம். ஏன் அவங்க கோமாங்களோட காய்ச்சாங்கன்னா நாங்கள் திருப்பி கோமா காய்ப்போம். அதனாலதான் எங்களால வந்து மெட்டாக்களை, அதாவது எங்களை வந்து ட்ரிகர் பண்றா, எங்களை வெறுப்பேற்றுறாக்களை எங்களால அன்பு செய்ய முடியாம போறதுக்கான காரணம். ஆனா குட் நியூஸ் என்னன்னா, ஆண்டவர் சொல்ற, நீ அவங்களுக்கு இயேசுவை தேடிக்கும், அவனை இயேசுவா பாரு. அவன் உன்னை வெறுக்கிறானா, அந்த வெறுப்பை இயேசுட்ட இருந்து எடுத்துக்கோ. அவன் உன்னை அசிங்கப்படுத்தினானா, அந்த அசிங்கத்தை இயேசுட்ட எடுத்துக்கோ. அவன் உன்னை தனிமைப்படுத்துறானா, உன்னை அப்படியே கழிச்சு விடுறானா, அந்த தனிமைப்படுத்தல இயேசுட்ட இருந்துக்கோ. அவனோட தப்பா கதைக்கிறானா, உனக்கு ப்ரெசிக்யூட் பண்றானா, உன்னை பற்றி மெட்டாக்கள் தப்பா சொல்றானா, உன்னை அசிங்கமா திட்டுறானா, உன் குடும்பத்தை அசிங்கமா திட்டுனா, அதை இயேசுட்ட எடுத்துக்கோ. நாங்க அதை இயேசுட்ட எடுத்துக்கொள்ளிக்க நாங்கள் இயேசுவாக மாற வலிக்கிறோம். இந்த தவச காலத்தின் வேண்டுகோளே அதான். அதாவது இந்த 40 நாள் நாங்க உபவாசம் செய்யறதுக்குரிய காலம் இல்ல, நாங்கள் இயேசுவாக மாறுற காலம். அதுக்கு இதுதான் ஒரே வழி. ஆனா இதுல ஒரு விஷயத்த எனக்கு இந்த மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க ஆண்டவர் ஒரு விஷயத்த பயங்கரமா எனக்கு காட்டினார். யோவான் 14:20. நான் நேற்று தாத்தா இதை பற்றி பெரிய பயங்கர டீட்டெயிலா கதைச்சார். நான் தாத்தாக்கு போய் தேங்க்யூன்னு சொன்ன இதை பற்றி காய்ச்சதுக்கு. இதுல வந்து சொல்லுவார் ஆண்டவர், நான் தந்தையுடனும் நீங்கள் என்னுடனும் நான் உங்களுடன் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளையை கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொள்ளுகிறார், என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தை அன்பு கொள்கிறார், நானும் அவர் மீது அன்பு கொள்ளுகிறேன், அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இதுதான் சிம்பிள். இது ஒரு பெரிய விஷயம். நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இயேசுக்குள்ள வாழ்றீங்க, இயேசு தந்தைக்குள்ள வாழ்றாரு. பேசிக்கலி நீங்க தந்தைக்குள்ள வாழ்றீங்க, பேசிக்கலி நீங்க பரலோகத்துல வாழ்றீங்க. பேசிக்கலி நீங்கள் வந்து எந்த தோட்டத்திலிருந்து திறக்கத்தப்பட்டமோ அந்த தோட்டத்தை எந்த தோட்டத்துல வாழ்றீங்க, அந்த தந்தையோட இதயத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இயேசுக்குள்ள நாங்க வாழ்றோம், இயேசு தந்தைக்குள்ள. அது மட்டும் இல்ல, இயேசு உங்களுக்குள்ள வாழ்றாரு, உங்களோட உள்ளுக்கும் பிறகும் இயேசுவால சூழ்ந்தப்பட்டிருக்கிறீங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நான் என்னுடைய அன்புல நீ முக்கி தவிக்கும் பொழுது, என்னுடைய காதல்ல நீ முக்கி தவிக்கும் பொழுது, என்னுடைய பாசத்துல நீ முக்கி. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை எங்களுக்கு நிறைவாக கொடுக்க பெருக எங்களுக்கு எதிராக இருக்கிற விஷயத்த எங்களுக்கு பெருசு. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல 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 எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லுவாங்க வந்து, ஓவரா ஸ்வீட் சாப்பிட ஸ்வீட்டே பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி தான் நீங்க, அதாவது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு நாள் எடுத்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற நாட்கள்ல யாராவது உங்களோட தப்பா காய்ச்சாலும் உங்களுக்கு அந்த தப்பு தோண்டாது.
நீங்க ஆண்டவருடைய அன்புல முக்கி தவிழ்க்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க உங்களை வெறுத்தாலோ, உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க உங்களுக்கு தப்பா காய்ச்சாலோ, உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன கெடுதி செய்தாலும் அது உங்களை பாதிக்காது. ஏன்னா நீங்க இங்க செக்யூரா இருக்கீங்க. ஜான் 14:20 தான் இதுக்கு ஆன்சர். ஜான் 14:20 இருக்கிறது. நீங்க என்ன இது எப்ப கொடுக்கப்பட்டது? எங்களுடைய ஞானஸ்நானத்தால கொடுக்கப்பட்ட விஷயம். எங்களுடைய ஞானத்துல, அதாவது ஞானஸ்நானம்ன்றது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் அதால ஆண்டவருடைய இதயத்துக்குள்ள வாழ்றதுக்கான பேறு பெற்றிருக்கிறோம். ஒரே விஷயம்தான், ஒரே விஷயம்தான். அந்த அன்பை முழுமையா அனுபவிக்கல எங்களை சுத்தி இருக்கிற முழுக்களுமே அன்பால நாங்கள் ஆட்கொள்ள முடியும். அந்த அன்பால நாங்க ஆட்கொள்ளிக்க நியாய தீர்ப்பு நாள்ல எங்களுக்கு முன்னாடி இருக்கிறார் அப்பா தான் இருப்பேன். கண்ணுன்னா அப்பா வந்துட்டோம்னு சொல்றதுதான் இருக்கு. இதுதான் இந்த தவச காலம். இயேசுவாக மாறுறதுக்கு ஒரு வேலை. ரைட், நாங்கள் வர்ஷிப்புக்கு போவோம். அதுக்கு முதல் நீங்க உங்களோட ப்ரேயர் பொசிஷனுக்கு போய்க்கொள்ளுங்க. உங்களுக்கு எப்படி இருந்து ஆண்டவரை துதிக்கிறது லேசா இருக்குமோ, நீங்க காலை நீட்டி கொண்டு ரிலாக்ஸா இருக்கிறதோ, எழும்பி நிற்கிறதோ, முழங்கால நிற்கிறதோ அப்படியே இருந்து கொள்ளுங்க. நான் ஒரு சின்ன ஜெபத்தோட நாங்கள் வர்ஷிப்பை ஸ்டார்ட். அன்பான தந்தி, இந்த நாளுக்காக நன்றி. நீர் செய்ய போற அற்புதங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை போல் வாழ்வதுதான் இந்த 40 நாளுக்கு அழைப்பு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உம்முடைய அன்பை எங்கள் மீது நிறைவாக ஆசீர்வதி. ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சி, பரலோகத்தின் மகிழ்ச்சியால் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் உமது கட்டளைப்படி எம்மை சூழ்ந்திருக்க எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியையும் அன்பையும் கொடுக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. சகலதைக்கும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. That's a message. நான் நினைக்கிறேன் ஒரு வர்ஷிப் ஒன்றுக்கு போகலாம். அந்த நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Praising you Father. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசிப்பதுதான் இந்த வாழ்வுக்கு, இந்த உலகத்திற்கு நாங்கள் அன்பை கொடுப்பதற்கு அத்திவாரமாக அமைதுன்னு சொல்லி இந்த காலை வேளையிலே நீரங்களை அழைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய மனித இயல்புகள், எங்களுடைய சுற்றம் சூழல் அல்லது எங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே ஆண்டவரே சில நேரங்களிலே உங்களுடைய அன்பை ருசிப்பதற்கு, உங்களுடைய அன்பை நாங்கள் ரசிப்பதற்கு சில நேரங்களில் தடையாக இருக்கலாம். அழகாக பிலிப் சகோதரன் சொல்லிக் கொண்ட மாதிரி ஆண்டவரே, நாங்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் உங்களுடைய அன்பை காணுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஆபத்தில் இருப்பவன் என் நண்பன், அல்லல் படுப்பவன். ஏனென்றால் கெட்டிங் அ சாங் இன்னொரு 3 minutes இருக்கிறதுனால ருபேஷ் பாருங்க பாப்போம், அந்த யூடியூப்ல ஏற்பட ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்குதாண்டு ஒவ்வொரு மனிதனும், அல்லது அனிட்டாக்கு படிக்கக்கூடியதாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என்ற பாடல் ஏழ்மண்டால் ருபேஷ் எடுத்து ஷேர் பண்ணிட்டு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த நேரம் கண்களை மூடி நாங்கள் எப்போ பொழுதெல்லாம் ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லை, எப்போ பொழுதெல்லாம் நாங்கள் எங்களுடைய அயலவருக்கு நாங்கள் குருடாக இருந்திருக்கின்றோம். ஆண்டவரை எங்களை சுற்றி உள்ளவன் கஷ்டப்படுகின்ற பொழுது, ஏன் ஆண்டவனுக்கு கிட்ட கூடி வருவதற்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் கண்டுகொள்ளவில்லை ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய கம்ஃபர்டபுள் சோனிலே நாங்கள் இருந்திருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய ஈஸியான, எங்களுடைய இலகுவான, எங்களுக்கு என்று சொல்லி தரப்பட்ட இலகு வாழ்க்கையிலே இருந்திருக்கின்றோம் ஆண்டவர். இந்த தபசு காலத்திலே நாங்கள் இயேசுவாக மாற, இயேசுவோட அன்பு பிலிப் சொன்ன மாதிரி நாங்கள் உணர்ந்து எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு ஒரு குடம் எவ்வாறு நிரம்பி வழிகின்றதோ, இயேசு என்ற அன்புல நாங்கள் நிறைந்து, பிறகு அந்த அன்பு எங்களுக்குள்ள எக்ஸஸாக, கூடுதலாக வழிந்து எங்களை சுற்றி போறது. அதில் நான் ஷுவரா சொல்லுவேன், அது சரியான டிஃபிகல்ட் எங்களுடைய ஓன் ஃபேமிலியில அது கொடுக்கறது. எனது கணவனுக்கு, எனது மனைவிக்கு, எனது பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வெரி வெரி டிஃபிகல்ட். ப்ரீச் பண்ணிடலாம், சர்ச்சில் கதைக்கலாம், கம்யூனிட்டிஸ்ல எங்களுடைய சுற்றம் சூழல் ஆண்டவரே எங்களுடைய
எங்களுடைய உண்மையான அன்பை நான் எனது சொந்த குடும்பத்திற்கு நான் கொடுக்கிறேனா? இயலாமல். என்னை பொறுத்தவரையில பர்சனலி நான் சொல்றேன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அன்றிருந்த இந்த காலை வேளையில் நாங்கள் ஒரே குழுவாக இந்த 38 பேரும் சேர்ந்து நின்று கேட்டு நிற்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வதற்கு சில நேரங்கள்ல எங்களை அனுபவ பார்வையில பார்க்க எங்களுடைய குடும்பாங்கத்தவர்கள் உங்களோடு இல்ல, இறைவனோடு இல்ல, பக்தியாக இல்ல, பணிவாக இல்ல என்று ஆண்டவரை நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். எவ்வாறு அந்த சூரியன நீர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் அந்த சூரிய கதிர்கள் படுவது போல மழை எல்லோர் மேலும் கொட்டுவதன் போல ஆண்டவரை செலமாக எங்களை குடும்ப அங்கத்தவர்கள் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு அன்பு கரம் நீட்டுகின்ற கருவிகளாக நீர் எங்களை மாற்றும். Is it possible? Did you get that song, Rupesh? ஒவ்வொரு மனிதனும் இந்த பாட்டிலை கேட்டுறாங்க. Yeah, play. வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். பிறகுலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், பிறகுலம் சேர்ந்தாலும் என் நண்பன். பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், பிற மொழி பேசினாலும் என் நண்பன். பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். அழகை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன். அழகை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன். ஊனமாய் பிறந்தவன் என் நண்பன், ஊமையாய் பிறந்தவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் விருப்பம் விண்ணுலகில் செய்யப்படுவது போல மண்ணுலகிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை, இன்றைய எனர்ஜியை எங்களுக்கு இன்று அளித்தரலும். எங்களுக்கு தீமை செய்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் நீர் பொறுத்தரலும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீன்மைகளில் இருந்து எங்களை இரட்சித்தரலும். அருள்மிக பெற்ற மரியே, அம்மா வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வீஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அமேன், அமேன், அமேன். ஹேவ் a very blessed day. ஆசீர்வாதமான, சந்தோஷமான, நிறைவான நாளாக அமையும்படியாக நான் ஆண்டவரிடம் பிரார்த்திக்கிறேன்.